Realme 8 ரொம்ப கம்மியான பிரைஸ்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட AMOLED டிஸ்ப்ளே இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரோட எடுத்துட்டு வந்த ஒரு மொபைல் அப்படினா இந்த மொபைலை சொல்லலாம். இந்த மொபைலை நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் இந்த மொபைல்ல என்ன நல்லா இருந்துச்சு, என்ன நல்லா இல்ல, யார் வாங்குனா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணி ஒரு டீடைல்டான ரிவ்யூவோட இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Realme 7ல இருந்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங் இதெல்லாம் பார்த்து ஒரு சில சேஞ்சஸோட தான் இந்த Realme 8 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. முதல்ல இந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருவோம். முதல்ல அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே yellow கலர்ல ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல Dare to Leap அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ Dare to Leap அளவுக்கு மொபைல் இருக்கா அப்படிங்கறத உள்ள பாப்போம். அதை ஓபன் பண்ணோம் அப்படினா உள்ள வந்து ஒரு SIM ejector டூல் கொடுத்திருக்காங்க. அது போக ஒரு TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான TPU கேஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஆனா ஒயிட் கலர்ல இல்ல, கொஞ்சம் ஒரு ஆஷ் கலர் மாதிரி இருக்கு. அது போக உள்ள ரீடிங் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த பாக்ஸ்ல அவ்வளவுதான் இருக்கு. இதுக்கு அப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படினா Realme 8 மொபைல் கொடுத்திருக்காங்க. மொபைலை பத்தி அப்புறம் டீடைலா பார்ப்போம். அதுக்கு அப்புறம் ஒரு சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இங்க 30 வாட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இது போக ஒரு டைப் C USB கேபிள் இருக்கு. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. இப்போ மொபைலை பத்தி டீடைலா பார்க்கிறதுக்கு முன்னாடி பிசிக்கல் பிளேஸ்மென்ட் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு வந்துருவோம். டாப்ல பார்த்தோம் அப்படினா இங்க செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. அப்படியே நம்ம ரைட் சைடுல வந்தோம் அப்படினா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. கீழ வந்து பவர் பட்டன் இருக்கு. பாட்டம்ல வந்தோம் அப்படினா இங்க 3.5 mm ஜாக் இருக்குது, மைக் இருக்குது, டைப் C போர்ட் இருக்குது, ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடுல வந்தா சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணோம் அப்படினா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவுதான் இங்க பிளேஸ்மென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா. இங்க டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது தான் வேற லெவல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலை நம்ம கையில எடுக்கும்போது மொபைலை எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு வெயிட்லெஸ்ஸான மொபைலா டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல பேட்டரி கெபாசிட்டி அதிகமா கொடுத்திருந்தாலுமே மொபைல் வந்து ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான மொபைலா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 177 கிராம் தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பிரீமியமான டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த மொபைலோட ரியர் டிசைன் பார்க்கும்போது இங்க வந்து பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்திருக்காங்க. இங்க பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்திருந்தாலுமே இந்த மொபைலோட ரியர் டிசைன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரீமியமான கிளாஸ் பேக் மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பிரீமியமான டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ டிசைன் வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது, வெயிட்லெஸ்ஸாவும் இருக்குது. சோ அந்த விதத்துல பெஸ்டா பண்ணிருக்காங்க. ஆனா இந்த மொபைலோட ரியரை நீங்க இன்னும் உத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிராண்டிங் வந்து பெருசா போட்டிருக்காங்க. Dare to Leap அப்படின்னு Realme அப்படின்னு சொல்லி இங்க சின்னதா போட்டிருக்காங்க. இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா பிராண்டுமே அந்த அளவுக்கு அவங்களுடைய நேம் போடுறாங்க. பட் இந்த Dare to Leap அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு பெருசா அவங்களுடைய பிராண்டிங் நேமை போடுறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை Realme ஃபேன்ஸா இருந்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம காசு கொடுத்து வாங்குற மொபைல்ல அவங்களுடைய பிராண்ட் நேமை பெருசா போட்டு விளம்பரம் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். சோ ஓவராலா டிசைன் பொறுத்தவரைக்கும் லைட் வெயிட்டா ஒரு பிரீமியமான டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இங்க டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது 6.4 இன்ச்ல சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் HD டிஸ்ப்ளே தான். இந்த டிஸ்ப்ளேல ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் தான் கொடுத்திருக்காங்க. Redmi மொபைல் லான்ச் பண்ணாம இருந்தாங்க அப்படினா இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு AMOLED டிஸ்ப்ளே கொடுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா நம்ம பயங்கரமா பில்ட் அப் பண்ணி பேசி இருந்திருக்கலாம். பட் Redmi பார்த்தோம் அப்படினா இதோட கொஞ்சம் பிரைஸ் எக்ஸ்ட்ரா போட்டா 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட AMOLED டிஸ்ப்ளே வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்க 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓகே அப்படின்னு தான் சொல்ற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி Realme லான்ச் பண்ண எல்லா மொபைல்லுமே 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருந்தாங்க. ஆனா அது LCD டிஸ்ப்ளே, இங்க AMOLED டிஸ்ப்ளேவா இருந்தாலுமே இந்த மொபைல்ல 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் அப்படின்னு கொஞ்சம் கொடுத்திருந்தாங்க அப்படினா இன்னும் ஒரு பெட்டரான டிஸ்ப்ளேவா இருந்திருக்கும். இங்க ரெஃப்ரெஷிங் ரேட் 60 Hz இருந்தாலுமே இந்த டிஸ்ப்ளேல 180 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க. அதனால டிஸ்ப்ளே வந்து யூஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு பிரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. இது போக இந்த டிஸ்ப்ளேல 1000 nits பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அதனால இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி பிரைட்னஸ் வந்து நல்லாவே இருக்கு. அது போக டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விஷுவல் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த கலர்ஸா இருக்கட்டும், டைனமிக் ரேஞ்சா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அதனால வீடியோ பார்க்கும்போது சின்ன டிஸ்ப்ளேவா இருந்தாலுமே நல்ல ஒரு கலர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிஸ்ப்ளேல கிடைக்குது. ஓவராலா டிஸ்ப்ளே குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை தவிர்த்து மத்த விஷயங்கள் எல்லாமே இந்த டிஸ்ப்ளேல சூப்பரா பண்ணிருக்காங்க. அடுத்ததான் இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல குவாட் கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த டைம் வந்து ஒரு டிஃபரண்டான கேமரா பிளேஸ்மென்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எப்பவுமே Realme வந்து ஒரே மாதிரியான கேமரா பிளேஸ்மென்ட் தான் எடுத்துட்டு வருவாங்க. பட் இந்த டைம் கொஞ்சம் டிஃபரண்டா Vivo, Oppo அந்த பிராண்ட்ல இருந்து அவங்க கொடுத்த ஒரு டிசைனை இங்க கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அந்த கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அதே மாதிரியான ஒரு பிளேஸ்மென்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க குவாட் கேமரா கொடுத்திருந்தாலும் பிரைமரி சென்சாரா 64 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி Sony சென்சார் இருந்தது, இங்க வந்து Samsung சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. அதை வந்து கம்பெனி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா இங்க ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்கு, 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் அப்படிங்கிற மாதிரி குவாட் கேமரா கொடுத்திருக்காங்க. இதுல போட்டோ குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நார்மலா எடுக்கணும் அப்படினாலுமே எடுத்துக்கலாம், இல்ல 64 மெகாபிக்சல்ல வேணும் அப்படினாலுமே எடுத்துக்கலாம். சோ அதுக்குன்னு தனியா 64 மெகாபிக்சல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ 64ல எடுக்க போறீங்களா இல்ல நார்மலா 16ல எடுக்க
எடுக்க போறீங்களா அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுலயுமே நம்ம போட்டோஸ் எடுக்கும்போது பெரிய அளவுல டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நீங்க 64 மெகாபிக்சல்ல எடுத்த போட்டோவை ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீடைல்டான போட்டோ கிடைக்குது. பட் 16 மெகாபிக்சல்ல எடுக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு டீடைல்டான போட்டோ கிடையாது. நார்மலா நீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சேமான போட்டோஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த ரியர் கேமரா போட்டோ வந்து நல்ல கலர்ஃபுல்லாவும் நல்ல பிரைட்டாவும் இருக்கு. கலர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா எடுத்து காமிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால நீங்க கலர்ஃபுல்லா போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேமரா வந்து ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும். அடுத்தது இங்க போர்ட்ரைட் ஷாட் அப்படின்னு பார்க்கும்போது போட்டோ குவாலிட்டி இதெல்லாமே நல்லாவே இருக்கு. நல்ல பிரைட்டாவும் நல்ல கலர்ஃபுல்லாவும் இங்க போட்டோஸ் இருக்கு. நல்லாவே இருந்தாலுமே இங்க எட்ஜ் டிடெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல அப்படின்னு சொல்லலாம். நிறைய டைம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அங்க கட் ஆயிடுது. அந்த அளவுக்கு இங்க எட்ஜ் டிடெக்ஷன் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணல. ஓரளவு ஓகேவா தான் இங்க இருக்குது. அடுத்தது இங்க அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயும் பிரைட்டரான ஒரு அல்ட்ரா வைட் போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. அடுத்தது இந்த கேமரால எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே டைம்ல ரியர் கேமரா செல்ஃபி கேமரா இது ரெண்டையுமே யூஸ் பண்ணி டுயல் வீடியோ மோட் அப்படின்னு நம்மளால வீடியோ எடுத்துக்க முடியுது. அந்த ஃபீச்சர் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மள மட்டும் கலரா காமிச்சு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிச்சு அந்த மாதிரியும் இந்த கேமரால நம்மளால போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. இந்த ஃபீச்சர் வந்து ரியர் கேமரால மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரால கிடையாது. செல்ஃபி கேமரால வேற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் எக்ஸாக்ட்டா நம்மள மட்டும் கலர்ல காமிச்சு பேக்ரவுண்ட பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிக்கிற அந்த ஆப்ஷன் செல்ஃபி கேமரால இல்ல. பட் ரியர் கேமரால அந்த மாதிரி போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அந்த போட்டோ நல்ல கலர்ஃபுல்லா ஒரு பிரைட்டரான போட்டோவா தான் இருக்குது. அடுத்ததான் இங்க செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது Realme வந்து காலங்காலமா கொடுத்துட்டு இருக்கிற அதே Sony IMX471 அப்படிங்கிற ஒரு சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சென்சார்ல நிறைய டைம் நீங்க பார்த்திருப்பீங்க போட்டோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே போட்டோ குவாலிட்டி இந்த மொபைல்லையும் கிடைக்குது. நல்ல லைட்டிங்ல எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பிரைட்டரான கலர்ஃபுல்லான சூப்பர் குவாலிட்டியில போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. இங்கேயும் போர்ட்ரைட் ஷாட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இல்ல. மத்தபடி செல்ஃபி கேமரா வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சோ ஓவரால் கேமரா குவாலிட்டி வந்து இந்த மொபைல்ல சாட்டிஸ்ஃபைடா இருக்குது. அந்த போர்ட்ரைட் ஷாட் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்ல பெட்டரான அவுட்புட் வந்து இதுல எடுத்துக்க முடியும். அடுத்ததான் இங்க வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல 4K வரைக்கும் நம்மளால வீடியோ எடுத்துக்க முடியுது. அது போக UAS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதனால ஸ்டேபிளான வீடியோஸ் வந்து நம்மளால எடுத்துக்க முடியுது. இந்த சாம்பிள் பாருங்க. சோ எந்த அளவுக்கு ஸ்டேபிளா வீடியோ இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி செல்ஃபிலையும் நம்மளால ஓரளவு ஸ்டேபிளான வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்க முடியுது. நல்ல லைட்டிங் இருக்கிற இடத்துல வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் எடுத்துக்க முடியுது. அதனால நீங்க vlog இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கும் இது ஓரளவு பெட்டரான சாய்ஸா இருக்கும். அடுத்ததான் இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Realme 7ல என்ன ப்ராசஸர் கொடுத்திருந்தாங்களோ அதே ப்ராசஸரோட தான் இந்த Realme 8 மொபைலும் லான்ச் பண்ணியிருக்காங்க. Mediatek Helio G95 ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும் அப்படினாலுமே இது வந்து ஒரு 12nm ப்ராசஸர். சோ போன வருஷம் லான்ச் பண்ண அதே ப்ராசஸர்ல இந்த வருஷமும் எடுத்துட்டு வந்தது பெரிய அளவுல டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லலாம். மத்தபடி இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. கேமிங் எல்லாமே எந்த ஒரு லாகும் இல்லாம ரொம்ப சூப்பரா இந்த மொபைல்ல விளையாட முடியுது. முக்கியமா இது Mediatek ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா ப்ரோ அப்படிங்கறத நிறைய பேருடைய क्वेश्चनா இருக்கும். நாங்க யூஸ் பண்ண வரைக்கும் கண்டினியூஸா கேம் விளையாண்டாலும் பெரிய அளவுல ஹீட்டிங் இல்ல, லிட்டில் பிட் வார்ம் தான் தெரியுது. அது எல்லா மொபைல்லுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சோ அந்த அளவுக்கு இந்த மொபைல்ல ஹீட்டிங் இஷ்யூ பெருசா இல்ல அப்படின்னு சொல்லலாம். பட் கேமராஸ் யூஸ் பண்ணும்போது கண்டினியூஸா நிறைய போட்டோஸ் எடுத்தோம். சாம்பிள் போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு 1 hour யூஸ் பண்ணோம். கேம் விளையாண்டதை விட கேமராஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் வந்து அதிகமா தெரிஞ்சது. பட் அதுவும் பெரிய அளவுல ஹீட் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவு லிட்டில் பிட் வார்ம் வந்து இந்த மொபைல்ல இருக்குது. சோ ஓவரால் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாமே எந்த ஒரு லாகும் இல்லாம சூப்பரா இந்த மொபைல்ல விளையாட முடியுது. அடுத்து இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 11 கொடுத்திருக்காங்க. அது போக Realme UI 2.0 கொடுத்திருக்காங்க. Realme UI 2.0 யூஸ் பண்ணியிருக்கனால இங்க வந்து ஒரு லைட் வெயிட்டான UI கொடுத்திருக்காங்க. பெரிய அளவுல ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில ஆப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதையுமே நம்மளால மேக்ஸிமம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. சோ ஓவரால் இந்த Realme UI 2.0 பார்க்கும்போது பெரிய அளவுல ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப் இல்லாதனால கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல கிடைக்குது. ஆனா ஆட்ஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆட்ஸ் வந்து புஷ் பண்றாங்க. தேவையில்லாத நோட்டிபிகேஷன்ஸ் நிறைய வந்து வரதா செய்யுது. முக்கியமா ஆல்ரெடி நம்ம Realme Narzo 30 Pro ரிவ்யூல சொல்லியிருந்தேன். பிரவுசர்ல இருந்து எக்கச்சக்கமான தேவையில்லாத நோட்டிபிகேஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் இந்த Realme 8 மொபைல்லையும் பிரவுசர்ல இருந்து நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் வருது. இத பாருங்க தெரியும். ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அதிகமா புஷ் பண்றாங்க. இது போக UI ல இருந்து தேவையில்லாத நோட்டிபிகேஷன்ஸ் இதெல்லாம் வரதா செய்யுது. சோ Realme 8 லயே ஆட்ஸ் இருக்குது. Realme UI 2.0 இருந்தாலுமே இந்த மாதிரி UI புஷ் பண்ற தேவையில்லாத நோட்டிபிகேஷன் Realme ஆட்ஸ் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம Realme Narzo 30 Pro வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதுல எப்படி அதெல்லாம் ஆஃப் பண்றது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல செக் பண்ணிருப்பேன். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்டுல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்து இந்த மொபைல்ல ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. Redmi கொண்டு வராத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அதை வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் Realme வந்து பெருசா ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயம். அல்ட்ரா ஃபாஸ்ட் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத ஹைலைட் பண்றாங்க. அந்த
அளவுக்கு ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்டாலாம் ஒர்க் பண்ணல, கொஞ்சம் ஸ்லோவா தான் ஒர்க் பண்ணுது. பட் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இத பாருங்க, உங்களுக்கே தெரியும். கை வச்சு ஒரு செகண்ட்க்கு அப்புறம் தான் அன்லாக் ஆகுது. ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல, ஆனா பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது. அதுல பெருசா ப்ராப்ளம் இல்ல. அதே மாதிரி இங்க ஃபேஸ் அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது. அதுலயும் பெருசா இஷ்யூஸ் எதுவுமே இல்ல. அடுத்ததா இந்த மொபைல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு டீசென்ட்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது. பெரிய அளவுல லவுடா கூட நம்மளால கேட்க முடியல. ஓரளவு டீசென்ட்டான லவுட் தான் இந்த மொபைல்ல இருக்குது. ஏன்னா இந்த மொபைல்ல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. அதுவும் இங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது. அதனால மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல்ல பெரிய அளவுல எதிர்பார்க்காதீங்க. ஓரளவு மியூசிக் வந்து கேட்டுக்கலாம், அந்த அளவுக்கு தான் இந்த மொபைல்ல இருக்குது. அடுத்தது இங்க கால் குவாலிட்டி, நெட்வொர்க் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே டீசென்ட்டா இருக்கு. அதுலயும் பெருசா ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எதுவும் கிடையாது. நல்லாவே கால் பேசிக்க முடியுது. அதுவும் நல்லாவே ஒர்க் பண்ணுது. ஃபைனலா இந்த மொபைல்ல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்கிற அளவுக்கு இந்த மொபைல் வந்து பெரிய அளவுல வெயிட்டா தெரியல. அதுதான் இந்த மொபைலோட ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம டிசைன் டிஸ்கஸ் பண்ணும்போதே அதை நான் பெருசா ஹைலைட் பண்ணிருந்தேன். அடுத்தது இந்த மொபைலுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மொபைல்ல இருக்குது. பாக்ஸ்க்குள்ளேயும் 30 வாட் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. ஓரளவு வேகமாவே சார்ஜ் பண்ணிக்க முடியுது. நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி வந்து நல்லாவே நிக்குது. பெருசா இங்க ட்ரெயின் ஆகிற இஷ்யூவும் கிடையாது. ஏன்னா மொபைல்ல 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க 12nm ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹெவி யூஸ் பண்ணா கூட ஓரளவு ஒன் டே யூஸ் பண்ணிக்க முடியுது. நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1.5 நாள் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு பேட்டரி வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஃபைனலா இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+128 15000, 6+128 16000, 8+128 17000 அப்படிங்கிற பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா 15000 பிரைஸ் செக்மென்ட்க்கு ஒரு 6GB RAM கிடைச்சிருந்தது அப்படின்னா கூட இந்த மொபைல் வந்து ஒர்த் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 16000 பிரைஸ் செக்மென்ட் அப்படின்னு போகும்போது இதோட பெட்டரா Redmi Note 10 Pro மொபைல் வந்து அவைலபிளா இருக்கு. சோ இதோட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் அப்படிங்கிற எல்லா விதத்திலுமே அந்த மொபைல் வந்து பெட்டரான சாய்ஸா இருக்கு. பட் அந்த மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாதான் வாங்கவே முடியல. நானும் ரிவ்யூ போடணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த 2-3 சேலா அந்த 12 மணிக்கு வெயிட் பண்ணி ட்ரை பண்ணி கூட பார்த்தேன். என்னால அந்த மொபைலை வாங்கவே முடியல. உண்மையாவே சேல் போடுறாங்களா அப்படின்னு தெரியல. ஒருவேளை நீங்களும் அந்த Redmi Note 10 Pro மொபைலை வந்து வாங்க ட்ரை பண்ணி இது வரைக்கும் வாங்க முடியல ப்ரோ அப்படின்னு யாரும் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ அதை பார்க்கும்போது அந்த மொபைலை வாங்க முடியாம ஒரு 2-3 மாசம் வெயிட் பண்ணி வாங்குறதுக்கு பதிலா நீங்க இந்த மொபைலவே ஆஃபர் வரும்போது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2000 ரூபாய் இல்ல 3000 ரூபாய் கம்மியா கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த மொபைல் வந்து நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 16000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு 6+128 கிடைக்குது. அதுவே ஒரு 2000 ரூபாய் கம்மியா 14000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு கிடைச்சது அப்படின்னா அந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு நீங்க பார்க்கும்போது சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே, இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைல் வந்து ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும். இங்க 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் மட்டும் இல்லாம இருக்கும். இல்ல இந்த மொபைலோட லான்ச் பிரைஸ்க்கே நீங்க ட்ரை பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை விட பெட்டரான சாய்ஸா Redmi இருக்கு. இல்ல ப்ரோ எனக்கு 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்லாம் தேவையில்ல, ஒரு சின்ன மொபைலா, ஒரு வெயிட்லெஸ்ஸான மொபைலா, நல்ல ஒரு கம்பாக்டான மொபைலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு பெட்டரான சாய்ஸா இருக்கும். இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொடுத்திருந்தாலுமே கொஞ்சம் ஸ்லோவா தான் ஒர்க் பண்ணுது. சோ அப்படி பார்க்கும்போது இந்த மொபைல் வந்து உங்களுக்கு பெட்டரான சாய்ஸா தெரியும். சோ 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். யாராவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. சோ Realme லான்ச் பண்ண இந்த Realme 8 மொபைல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல்ல என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் டீடைலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிட்டேன். சோ இத தவிர்த்து வேற ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஆன்சர் பண்ண முயற்சி பண்றேன். இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான மொபைல்ஸ் பத்தி டீடைலான அன்பாக்சிங், ரிவ்யூ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படீஸை எல்லா சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்க நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.